இவ்வளோ நாள் இது நமக்கு தோணாமல் போயிடுச்சு. என்னன்னா, நம்ம வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கோட்ஸ் எழுதி, இந்த லைட் ரைட்டிங் போர்டில் ஒரு கோட்ஸ் எழுதி ஓரமாக வச்சுருப்பேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோட்ஸ் கூட நான் நீங்கள் சொன்ன கோட்ஸில் தான் ஒரு கோட்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் கோட்ஸ் போட்டுட்ருக்கும் போது தான் ஒரு கமெண்ட் ரீட் பண்ணேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, எப்பவுமே இங்கிலீஷ் கோட்ஸே எழுதுறீங்களே, தமிழில் எழுதலாமேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கோட்ஸும் சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பேரும் தமிழ் கோட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கோட்ஸே எழுதிட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லாமே நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த A4 சைஸ் பேப்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ் கோட்ஸ் தானே எழுதுகிறோம். சரி, ஓகே, ஒரு தமிழ் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைனே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரஷ் பென் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அக்ரிலிக் மார்க்கர் எடுத்தேன், சரியாக வராதுன்னு நினச்சிட்டு ப்ரஷ் பென்னே எடுத்துட்டேன். இதை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி ட்ரீ வித் பிரான்ச்சஸ் அப்படியே வந்துட்டு ஒல்லியாக வர மாதிரி அங்கங்கே வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி அங்கங்கே குட்டி குட்டி இலை இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைலைட்டு இந்த லெட்டர்ஸ் தான். தமிழ் எழுத்து இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அங்கே இங்கே இருக்கிற மாதிரி அந்த இலைக்கு இடையில அங்கே இங்கே தெரிகிற மாதிரி க்ரீன் பென் யூஸ் பண்ணியே வந்து எழுதிக்கிட்டேன். ஆ, இ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே கேப் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு க்ரீன் ஷேட் மாதிரி கொடுத்துக்கிட்டேன், ஒரு புல் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் முழுக்க என் மைண்டில் இருந்ததை அப்படியே நான் வந்து பேப்பரில் கொண்டு வந்திருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இதை முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் ஒப்படைப்புன்னு எழுதி சைடில் வந்து பெயர், வகுப்பு, தலைப்பு எல்லாத்தையும் எழுதிட்டேன். தமிழ் மட்டும் கொஞ்சம் கோனில் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மட்டும் லைட்டாக வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. மைண்டில் உள்ளதை அப்படியே பேப்பரில் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக பார்க்கும்போது அந்த எழுத்துலாம் வந்து கொஞ்சம் மரத்தில் இருந்து அப்படியே கீழே விழுந்த மாதிரி அங்கே இங்கே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.